அன்புள்ளம் கொண்ட மிதுனராசினியர்களே, உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம மிதுனராசினியர்களுக்கு இந்த பரோப வருஷம், இந்த வைகாசி மாதம் மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம மிதுனராசினியர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாக மிதுனராசியில் குரு வக்ரகதியாக இருக்கார். இந்த மிதுனராசிக்கு இப்போ குரு நிவர்த்தி ஆக போகிறாரு. மிதுனராசிக்கு குரு இப்போ பயிற்சி ஆக போகிறாரு. குரு பயிற்சியாகி இப்போ மிதுனராசிக்கு 2ஆம் இடத்துமான கடகராசியில் குரு உச்சம் பெற போகிறார். இப்போ குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே இப்போ மிதுனராசிகளுக்கு ரொம்ப போதாத நேரமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த ஒரு வருஷமாகவே நம்ம மிதுனராசிகளுக்கு கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு சொல்ல முடியாத மாதிரி இருந்துச்சு. காரணம் எப்படின்னா, தனகாரகன் குரு மிதுனராசியில் இப்போ வக்ரத்தில் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு வரும்போது தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம மிதுனராசினருக்கு இப்போ அது கண்டிஷனாக இப்போ இந்த வைகாசி மாதம் குரு பயிற்சியிலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக உங்களுக்கு அது அமையப்போகுது. இப்போ மிதுனராசி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் கடகத்தில் குரு உச்சமாக போகிறார். கடகத்தில் குரு ஏற்கனவே குடும்பத்தில் குரு உட்கார்ந்தாலே நம்மளுக்கு தனகாரகன் வந்தாலே நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ தனகாரகன் உச்சம் பெற்று வருகிறார். உச்சம் பெற்று வருவதனால் மிதுனராசினியர்களுக்கு இப்போ ஒரு வருட காலமாக இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்கள் இடத்துல நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த பணம் வரணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வரும்போது அதை ஞாபகத்தை வச்சிங்க. குரு பயிற்சி வரும்போது குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தனக்காரகன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த செலவுகள், அதாவது இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ண இருக்கின்றோம், அந்த செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதுவும் வரும். அதே மாதிரி புதிதாக நீங்கள் ஒரு வீடு கட்டுற யோகமோ ஏதாச்சும் ஒரு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்யும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். காரணம் ரிஷபராசினருக்கு குரு உச்சம் பெற்று வருகிறார். இப்போ மிதுன ராசியில் இந்த மாதத்தில் 25 தேதி வரைக்கும் சுக்கிரனும் இருப்பார். அதே மாதிரி குருவும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ குரு பயிற்சியாகி உச்சத்தில் வரும்போது உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார். அப்போது தனகாரகனும் அங்கே இருப்பார், சுக்கிரன் அங்கே இருப்பதனால உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். அது பொறுத்த வரைக்கும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் மிதுனராசி 10ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ ஏற்கனவே தொழிலில் ரொம்ப பின்வாங்கி இருக்கும். காரணம் எப்படின்னா, உங்களுக்கு இந்த குருவனால் கொஞ்சம் லாபகரம் இல்லாமல் போதிய இது இல்லாமல் ரொம்ப சங்கடமாக என்னடா இந்த தொழில் பண்ணி இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துல அதே மாதிரி குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார் மீனராசிக்கு. யாருக்கு? மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி குருவை பார்ப்பதனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும். மிதுனராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் எப்படின்னா 3-6 முதல், ஞாபகத்தை வச்சிங்க, 3-6 முதல் 5-6 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த மிதுனராசினியர்களுக்கு 3-6 முதல் 5-6 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் நீங்கள் சுப நிகழ்ச்சி தவிர்த்துருங்க. அந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி வேண்டியதில்லை. அதே மாதிரி மற்ற நாட்களில் மிதுனராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே மிதுனராசினியர்களுக்கு திருமண ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாக உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தால் இந்த மாதம் குரு பேச்சு மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மிதுனராசினியர்களுக்கு இது கண்டிப்பாக திருமணம் கைகூற வருஷமாக இது இருக்குன்னு. அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.